முக்கிய செய்திகள். புதினுடன் அமெரிக்க சிறப்பு தூதர் இன்று நேரடி பேச்சுவார்த்தை என ட்ரம்ப் தகவல். ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பு மிக நல்ல முறையில் இருந்ததாகவும் பேட்டி. மதுராந்தகத்தில் மோடி தலைமையில் பாஜக கூட்டணியின் முதல் பிரச்சார கூட்டம். விழா மேடையில் ஓபிஎஸ், பிரேமலதா, கிருஷ்ணசாமி படங்கள் புறக்கணிப்பு. சட்டவிரோத குடியேற்றம் குறித்து தெளிவாக குறிப்பிடாதது ஏன்? எஸ்ஐஆர் வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. சட்டப்பேரவையை ஆளுநர் உரையுடன் தொடங்கும் வழக்கத்திற்கு முடிவு கட்ட வேண்டும். அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டுவர திமுக போராடும் என ஸ்டாலின் அறிவிப்பு. வணக்கம். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதினுடன் இன்று அமெரிக்க சிறப்பு தூதர் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டோ அமைப்பில் சேர முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து இரு தரப்புக்கும் இடையிலான போர் 3.5 ஆண்டுகளாக தொடர்கிறது. போரை நிறுத்த ட்ரம்ப் எடுத்த முயற்சிகள் இதுவரை பலனளிக்கவில்லை. போரில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என உக்ரைன் வலியுறுத்தும் நிலையில் அதற்கு சாத்தியமே இல்லை என்று புதின் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இந்நிலையில் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மாநாட்டின் போது ட்ரம்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த பேச்சுவார்த்தையின் போது புதினின் நிபந்தனைகள் மட்டுமின்றி அமெரிக்க தளவாடங்கள் விநியோகம் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஜெலன்ஸ்கியுடனான பேச்சுவார்த்தை மிக நல்ல முறையில் இருந்ததாகவும் உக்ரைன் போரில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ள நிலையில் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர புதின் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தனது சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் கிரெம்ளின் மாளிகையில் இன்று புதினை சந்தித்து பேச உள்ளதாகவும் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்க சிறப்பு தூதருடன் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னரும் மாஸ்கோவில் புதினை இன்று சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் அடங்கிய முத்தரப்பு பேச்சுவார்த்தை முதல் முறையாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரச்சார கூட்டம் பிரதமர் திரு மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று நடைபெற உள்ளது. இதற்காக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையொட்டி 35 ஏக்கர் பரப்பளவில் பந்தல் மற்றும் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு மோடியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜி.கே. வாசன், திரு ஜான் பாண்டியன், திரு ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டோர் ஒரே மேடையில் பங்கேற்க உள்ளனர். மேடையில் உள்ள பேனரில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் சின்னங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மாம்பழ சின்னம் தங்களுக்கு தான் சொந்தம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாக்டர் ராமதாஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பேனரில் மாம்பழ சின்னம் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தலைவர்களின் படங்கள் வரிசையில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா, முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோர் படங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் பங்கேற்க திரு மோடி பிற்பகல் 2:16 மணிக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தகம் செல்கிறார். பிற்பகல் 3 மணிக்கு கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் மாலை 4:20 மணி வரை உரையாற்றுகிறார். பின்னர் சென்னை திரும்பும் அவர் மாலை 5 மணிக்கு விமானத்தில் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு 7 அடுக்கு பாதுகாப்புடன் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து திண்டிவனம் நோக்கி செல்லும் வாகனங்கள் வண்டலூர், கேளம்பாக்கம், மாமல்லபுரம், மரக்காணம் வழியாக ஜிஎஸ்டி சாலையை அடையலாம் என்றும், திருச்சியில் இருந்து சென்னைக்கு வரும் வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை, மடப்பட்டு வழியாக வந்தவாசி, காஞ்சிபுரம், கீழம்பி புறவழிச்சாலை வழியாக பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பிரதமர் வருகையை எதிர்க்கும் விதமாக கருப்பு கொடி காட்டி கருப்பு பலூன்களை பறக்கவிட திட்டமிட்டிருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எஸ்சி துறை தலைவர் திரு ரஞ்சன் குமாரை தமிழ்நாடு போலீசார் வீட்டு காவலில் வைத்துள்ளனர். சட்டவிரோத குடியேற்றம் குறித்து தேர்தல் ஆணையத்தின் உத்தரவில் ஏன் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்களில் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்களும், மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்களும், உத்தரப்பிரதேசத்தில் 2.89 கோடி பேரும் நீக்கப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.
9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து மொத்தமாக சுமார் 6.5 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உட்பட இது தொடர்பான பிற வழக்குகளும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் மற்றும் நீதிபதி திரு ஜாய்மல்யா பாக்சி ஆகியோர் முன்னிலையில் தொடர்ந்து 2வது நாளாக விசாரணைக்கு வந்தன. அப்போது தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் திரு ராகேஷ் திவேதி அரசியலமைப்பின் 326வது பிரிவு ஒருவர் வாக்களிக்க குடியுரிமையை கட்டாயமாக்கியது என்றும் வாக்காளர்களின் பெற்றோர் இருவரும் இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும் என்று 2003ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். சட்டவிரோத குடியேறி என்ற வாசகம் சட்ட திருத்தத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி திரு ஜாய்மல்யா பாக்சி, சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வதற்கான காரணங்களில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் அடிக்கடி இடம்பெயர்வு என்ற வாசகம் மாநிலங்களுக்கு இடையேயான இடம்பெயர்வையே அதிகம் குறிப்பிடுவதாக தெரிகிறது என்றும், எனவே ஒரு வாக்காளர் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு சென்றிருந்தால் குடியுரிமை சரிபார்ப்பு தேவையில்லை என்றும் தெரிவித்தார். வாக்காளர்களின் குடியுரிமையை சரிபார்ப்பதற்கு சட்டவிரோத எல்லை தாண்டிய குடியேற்றத்தை ஒரு காரணமாக தெளிவாக ஏன் குறிப்பிடவில்லை என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது சிறப்பு தீவிர திருத்தத்தால் வாக்காளர்கள் யாரும் பாதிக்கப்பட்டதாக நீதிமன்றத்திற்கு வரவில்லை என்றும், அரசியல் கட்சிகளும் தன்னார்வ அமைப்புகளும் மட்டுமே நீதிமன்றத்தை நாடியிருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து வழக்கின் விசாரணை இன்றைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரை ஆளுநர் உரையுடன் தொடங்கும் வழக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசியல் அமைப்பில் திருத்தம் கொண்டுவர திமுக போராடும் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலம் மத்திய பாஜக அரசு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசுகள் கொண்டுவரும் மசோதாக்களை கிடப்பில் போடுவது, அரசு தயாரித்து கொடுக்கும் அறிக்கைகளை படிக்காமல் தாங்களாகவே கருத்துக்களை முன்வைப்பது போன்றவற்றை ஆளுநர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் பங்கேற்ற ஆளுநர் திரு ரவி அரசின் அறிக்கையை முழுமையாக படிக்காமல் பேரவையில் இருந்து வெளியேறினார். இதைத் தொடர்ந்து கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களின் ஆளுநர்களும் சட்டப்பேரவைகளில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் நேற்று வெளியிட்ட எக்ஸ் பதிவில், முதலில் தமிழ்நாடு, அடுத்து கேரளம், இப்போது கர்நாடகா, இதன் நோக்கம் தெளிவானது, வேண்டுமென்றே செய்வது என்று அவர் சாடியுள்ளார். மாநில அரசுகள் தயாரித்தளிக்கும் முறையை ஆளுநர்கள் வாசிக்க மறுத்து குறிப்பிட்ட கட்சியின் முகவர்கள் போல நடந்து கொள்வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல் என்று திரு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரை ஆளுநர் உரையுடன் தொடங்கும் நடைமுறைக்கு முடிவு கட்டுவதே இதற்கான தீர்வாக அமையும் என்று அவர் திட்டவட்டமாக கூறினார். இந்தியா முழுவதும் இந்த கருத்தை கொண்டிருக்கும் அனைத்து எதிர்க்கட்சிகளோடும் கலந்து ஆலோசித்து வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த பயனற்ற நடைமுறைக்கு பொருந்தாத வழக்கத்தை ஒழிப்பதற்கு அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டுவர திமுக போராடும் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் உருவாக்கியுள்ள அமைதி வாரியம் ஒரு துண்டாடும் வாரியம் என டெஸ்லா குழும தலைவர் எலான் மஸ்க் கடுமையாக விமர்சித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2024 அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது டிரம்பின் வெற்றிக்காக உழைத்த அவரது நெருங்கிய நண்பராக திகழ்ந்த எலான் மஸ்க் பின்னர் அரசு செயல்திறன் மேம்பாட்டுத் துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். டிரம்புடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த பதவியில் இருந்து விலகிய எலான் மஸ்க் டிரம்புக்கு போட்டியாக அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கியுள்ளதாக அறிவித்தார். அதே நேரத்தில் அவரது நிறுவனங்கள் பங்குச்சந்தைகளில் பெரும் சரிவை சந்தித்ததை அடுத்து அவருக்கு பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அரசியல் ஆர்வத்தை கைவிட்டதுடன் ஊடக வெளிச்சத்தில் இருந்தும் பல மாதங்களாக ஒதுங்கியிருந்த எலான் மஸ்க் தற்போது மீண்டும் டிரம்பை விமர்சிக்க தொடங்கியுள்ளார். டாவோஸ் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பேசிய எலான் மஸ்க் டிரம்புக்கு தேவை அமைதி அல்ல என்றும் ஒரு துண்டு கிரீன்லாந்து, சிறு துண்டு வெனிசுலா தான் என்றும் கேலி செய்துள்ளார். மேலும் டிரம்ப் தொடங்கியுள்ள அமைதி வாரியத்தின் நோக்கம் நிலப்பரப்பு அபகரிப்பு போல இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சூரிய சக்தி சார்ந்த கருவிகளுக்கு டிரம்ப் விதித்துள்ள அதிக வரியால் அந்த துறை பெரும் இழப்பை சந்தித்து வருவதாகவும் எலான் மஸ்க் கூறினார். காசா மற்றும் உலகளாவிய அமைதி ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு ஐநாவுக்கு போட்டியாக புதிதாக அமைதி வாரியத்தை டிரம்ப் முன்வைத்தாலும் ஐரோப்பிய நாடுகள் இதில் இணைய மறுத்துவிட்டன. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கும் அவர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தாங்கள் ஐநா சபையிலேயே உறுப்பினராக தொடரப்போவதாக சீனா அறிவித்துள்ளது. இந்தியா தரப்பில் இதுவரை எந்த பதிலும் தெரிவிக்கப்படவில்லை. எனினும் இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்டவை அந்த அமைப்பில் இணைந்துள்ளன. இந்நிலையில் முன்னாள் நெருங்கிய நண்பரான எலான் மஸ்க் டிரம்பை நேரடியாக விமர்சித்திருப்பது அமெரிக்காவில் பேசுபொருளாக மாறியுள்ளது.
தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலே தொடர வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிய உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் திரு தங்கமணி, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் அந்த திட்டமே இல்லாமல் போய்விடும் என்பது போல ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கு பதிலளித்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி, இந்த திட்டத்தை நிறுத்த மத்திய அரசு திட்டமிடுவதாகவும் அதற்கு அதிமுக ஆதரவளிப்பதாகவும் கூறினார். மத்திய அரசு 100% அளித்த நிதியை 60% தான் தருவோம் என்று மாற்றியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். காந்தி பெயரை மாற்றியதும் 125 நாட்கள் வேலை கொடுப்போம் என்பதும் ஏமாற்று வேலை என்றும் திரு ஐ. பெரியசாமி கூறினார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என அறிவித்த திமுக தற்போது வரை அதனை நிறைவேற்றாத நிலையில் மத்திய அரசு அதனை 125 நாட்களாக உயர்த்தியுள்ளதால் தாங்கள் வரவேற்றுள்ளதாக கூறினார். காந்தியின் பெயரை மாற்றக்கூடாது என தாங்களும் வலியுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு பெரியசாமி, தங்கள் ஆட்சி காலத்தில் தான் இத்திட்டமே தொடங்கப்பட்டது என்றும் இன்றைய பாஜக அரசு இந்த திட்டத்தை மாற்ற முயற்சிப்பதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர், 150 நாட்கள் வேலை வழங்குவதை செய்ய வேண்டியது மத்திய அரசுதான் என்றும் மத்தியில் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வராதபோது எப்படி செய்ய முடியும் என்றும் கூறினார். உங்கள் கூட்டணியில் இருக்கும் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருப்பதால் நீங்கள் குரல் கொடுக்கலாமே என்றார். எதிர்கட்சி தலைவர் சொல்வது 100க்கு 100 உண்மை, நம்ம இருக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்கள் வந்தீங்க, நீ குரல் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. அதற்கு பதிலளித்த எடப்பாடி திரு பழனிசாமி, வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியது உங்களின் கடமை என்றார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு பெரியசாமி, இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அளித்து வந்த 100% மானியத்தை தற்போது 60% குறைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்களா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த எடப்பாடி திரு பழனிசாமி, 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தீர்கள்? ஏதாவது அழுத்தம் கொடுத்து ஒரு நாளாவது அவையை ஒத்திவைக்க முடிந்ததா? காவிரி பிரச்சினைக்காக அதிமுக 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்க அழுத்தம் கொடுத்ததாக கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ரகுபதி, பாஜக அரசை காப்பாற்றுவதற்காகத்தான் அதிமுகவினர் அவையை நடத்த முடியாமல் முடக்கியதாக சுட்டிக்காட்டினார். பின்னர் பேசிய முதலமைச்சர், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலே தொடர வேண்டும் என்றும் மாநில அரசின் நிதி பங்களிப்பு ஏற்கனவே உள்ளது போல தொடர வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிய உள்ளதாக கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் அடிமையை போல் பிரதமர் திரு மோடி நடந்து கொள்வதாக இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். இந்திய பொருட்கள் மீது 500% வரியை விதிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் அந்நாட்டு அரசை கண்டித்து சென்னை வண்ணாரப்பேட்டையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் கலந்து கொண்டனர். அமெரிக்க அதிபர் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு எதிராக அந்த கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். இதில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்திருக்கும் இந்த வரி பொருளாதார பயங்கரவாதம் என்றும் இதனை எதிர்த்து இந்தியாவில் உள்ள இடதுசாரிகள் கண்டன குரல்கள் எழுப்பி வருவதாகவும், ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் பிரதமர் ஏன் வாய் திறக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அவர்கள் தொடுத்திருக்கிற வரி என்பது பொருளாதார பயங்கரவாதம். இந்த பொருளாதார பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவில் இருக்கிற இடதுசாரிகள் இன்றைக்கு கண்டன குரல் எழுப்புகிறோம். உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, இதன் பிரதமர் ஏன் வாய் பேசாமல் வாய்மூடி கிடக்கிறார் என்கிற கேள்வியை இன்றைக்கு நாங்கள் எழுப்புகிறோம். அனைத்து துறைகளிலும் தோற்று வரும் அமெரிக்கா 3ஆம் உலகப் போரை தூண்டுவதற்கு முயற்சி செய்வதாக திரு வீரபாண்டியன் குற்றம் சாட்டினார். பின்னர் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே சண்முகம், அமெரிக்காவின் அடாவடித்தனமான 500% வரியின் மூலமாக இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளிகள் தங்களது வேலைகளை இழப்பார்கள் என்றார். பல்லாயிரக்கணக்கான தொழில் கூடங்கள் மூடப்படும் என்றும் இந்திய பொருட்கள் தேக்கமடையக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்தார். பல்லாயிரக்கணக்கான தொழிற்கூடங்கள் என்பது மூடப்படும். இந்திய பொருட்கள் ஏற்கனவே உற்பத்தி செய்த பொருட்கள் உட்பட தேக்கமடையக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். இது ஒட்டுமொத்தத்தில் இந்திய பொருளாதாரத்தையே நிலைகுலைய செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு நடவடிக்கையை அமெரிக்க ஏகாதிபத்தியம் மேற்கொண்டிருக்கிறது. உலக ரவுடிகளைப் போல டிரம்பின் நடவடிக்கைகள் இருப்பதாகவும் 3வது உலகப் போர் என்ற அச்சத்தை உலக நாடுகள் மத்தியிலே ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு சண்முகம் தெரிவித்தார். உலகத்திலேயே வரி என்பதை அறிமுகப்படுத்தியவர்கள் அமெரிக்கர்கள்தான் என்றும் அவர் விமர்சனம் செய்தார்.
விழுப்புரம் அருகே மேலிடம் வழங்கிய பணத்தை பங்கீட்டுக் கொள்வதில் பாஜக நிர்வாகிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் முற்றி கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. இன்று தமிழகம் வரும் பிரதமர் திரு மோடி மதுராந்தகத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இதில் கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவராக உள்ள திரு தர்மராஜிடம் கட்சி மேலிடம் பணம் கொடுத்ததாக தெரிகிறது. நிர்வாகிகளுக்கு அதனை பிரித்து கொடுக்காததால் ஆத்திரமடைந்த அந்த கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு சம்பத் மற்றும் திரு லோகநாதன் உள்ளிட்டோர் திரு தர்மராஜ் மீது தாக்குதல் நடத்த கூலிப்படையை தயார் செய்துள்ளதாக தெரிகிறது. அதன்படி வீரபாண்டி கிராமத்தில் உள்ள திரு தர்மராஜின் வீட்டிற்கு சென்ற கூலிப்படையினர் வீட்டிற்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அதிர்ச்சி அடைந்த திரு தர்மராஜ் இதுகுறித்து அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் திரு சம்பத், திரு லோகநாதன் உள்ளிட்ட பாஜகவினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக கர்நாடக எல்லையில் இளைஞர் ஒருவரை கொண்ட சிறுத்தை புலி வனத்துறையினரிடம் சிக்கியது. தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள பிரசித்தி பெற்ற மாதேஸ்வரன் மலைக்கோயிலுக்கு மாண்டியா மாவட்டம் சீரணாஹள்ளி கிராமத்தில் இருந்து குழுவினருடன் பாத யாத்திரை சென்ற பிரவீன் என்ற இளைஞரை நேற்று முன்தினம் சிறுத்தை ஒன்று வனப்பகுதிக்குள் இழுத்துச் சென்று கடித்துக் கொன்றது. இதனைத் தொடர்ந்து அந்த சிறுத்தையை பிடிக்க 3 இடங்களில் வனத்துறையினர் கூண்டுகளை வைத்தனர். மேலும் ட்ரோன்கள் மூலம் வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தியதில் புதரில் சிறுத்தை பதுங்கியிருந்த இடத்தை வனத்துறையினர் கண்டுபிடித்தனர். அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து மற்றும் மக்கள் நடமாட்டத்தை நிறுத்திய அவர்கள் சிறுத்தை புலிக்கு மயக்க ஊசியை செலுத்தி பிடித்தனர். பிடிபட்ட சிறுத்தை 3 வயது மதிக்கத்தக்க ஆண் சிறுத்தை என்பது தெரியவந்தது. மேலும் இந்த சிறுத்தையை மைசூர் மாவட்டம் கூர்ஹள்ளி வனவிலங்கு மறுவாழ்வு மையத்திற்கு வனத்துறையினர் கொண்டு சென்றனர். பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ஆட்கொல்லி சிறுத்தை புலி சிக்கியதால் அந்த பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். உலகக்கோப்பை T20 தொடரில் வங்கதேச கிரிக்கெட் அணிக்கு பதிலாக ஸ்காட்லாந்தை சேர்க்க ICC திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்கள் அணி விளையாடும் போட்டிகளை இந்தியாவுக்கு வெளியே நடத்தும்படி வங்கதேச கிரிக்கெட் வாரியம் விடுத்த கோரிக்கை தொடர்பாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நிர்வாகிகள் குழு கூடி விவாதித்தது. அதன் முடிவில் வங்கதேசத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாக மீண்டும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ICC வெளியிட்ட அறிக்கையில் வங்கதேச கிரிக்கெட் வீரர்களுக்கு இந்தியாவில் எந்த வகையிலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் கிடையாது என்பது தெரிய வந்துள்ளதால் ஏற்கனவே திட்டமிட்டபடி போட்டிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொடர்ந்து பிடிவாதமாக உள்ள வங்கதேசத்தை T20 தொடரில் இருந்து நீக்கிவிட்டு அதற்கு மாற்றாக ஸ்காட்லாந்து கிரிக்கெட் அணியை சேர்த்துக் கொள்ள ICC முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கொடைக்கானலில் உறைபனி ஏற்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் பனிமூட்டம் நிலவியது. சூரியன் உதயமானாலும் குளிர்ச்சியான சூழல் நீடிக்கிறது. இதற்கிடையே தமிழகத்தின் கடலோர பகுதிகள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவும் என்றும் நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உறைபனி நிலவக்கூடும் என்றும் ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதினுடன் இன்று அமெரிக்க சிறப்பு தூதர் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரச்சார கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது. சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரை ஆளுநர் உரையுடன் தொடங்கும் வழக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசியல் அமைப்பில் திருத்தம் கொண்டுவர திமுக போராடும் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.